Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி. இது ரொம்பவே ஈஸியான சட்னி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை, இட்லி இது கூடலாம் இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு சாதத்தில் போட்டு இதை சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு கடாயை முதல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் ஆஃப் மல்லி விதையையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கணும், மல்லி விதை ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சட்னி ஃபுல்லாக மல்லி விதை வாசனை வரும். இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முழு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஏன்னா இது ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போது இது கூடவே 2 பல்லு பூண்டை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நமக்கு காரத்துக்கு தேவையான மிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் ஒரு மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 2 பெரிய தக்காளியை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டை ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அதுக்காக இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக 4-5 புதினா இலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுறலாம். இப்போது நம்மளது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி துருவின தேங்காவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணி தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு பொரிய விட்டோடனே இதை சட்னியில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி சட்னி ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.